அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. திமுக மாவட்ட செயலாளர்கள் விவகாரத்தில் திமுக தலைமைக்கு புதிய நெருக்கடி எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக மாவட்ட செயலாளர்கள் விவகாரத்தில் தலைமைக்கு புதிய நெருக்கடி சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், வணக்கம். தற்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் கனிமொழி அவர்களும் உதயநிதி அவர்களும் நெருக்கடி அளிப்பதா ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. கனிமொழி அவர்கள் மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் 30% அளவுக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அவங்க நெருக்கடி தரதா சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து திமுக மாவட்ட செயலாளர்கள் விவகாரத்தில் அப்படி என்னதான் நடக்குது? வணக்கம். திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக கட்சியினுடைய அனைத்து கட்டமைப்புகளை மாற்றப்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் திமுக சார்பில் தோல்விக்கான காரணம் குறித்து முதற்கட்டமாக கள ஆய்வு குழு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடம் எடுத்த அறிக்கையின் அடிப்படையில் அதற்கு அடுத்தபடியாக எடுத்த மறுசீரமைப்பு குழுவும் தங்களுடைய அறிக்கையை தலைமையிடம் சமர்ப்பித்திருக்கிறது. அந்த குழுவின் அடிப்படையில் பல்வேறு கட்டமைப்புகளை மாற்றினால் மட்டும்தான் திமுக அடுத்த கட்டமாக வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக மட்டுமல்லாமல் 2031 ஆளுங்கட்சியாக இருப்பதற்கு அடிப்படையில் கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை சரி செய்ய வேண்டும். குறிப்பாக குறுநில மன்னர்கள் போல இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களை மாற்றப்பட்டு புதிய மாவட்ட செயலர்கள் இளைஞர்கள் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இளைஞர் அணியினர் பெரும்பான்மையாக வாய்ப்பு கிடைக்காத சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 25 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தற்போது கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களே தேர்தல் களத்தில் வேட்பாளராக நின்றார்கள். இருந்த போதிலும் திமுக சார்பில் 65, 70, 75 வயதுக்குட்பட்ட வேட்பாளர் என்பது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே போல அவர்கள் கட்சியினுடைய கடந்த 5 ஆண்டுகளாக ஆளுங்கட்சியாக இருந்தபோது அவர்களுடைய நடவடிக்கை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியிலே கடும் எதிர்ப்பையும் கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக தங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்றும் தங்கள் உழைத்ததற்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை, அதே நேரத்தில் அதிமுக உள்ளிட்ட பிற கட்சி நிர்வாகிகளுக்கு கிடைத்த மரியாதை கூட தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் தொடர்ச்சியாக திமுக தலைமையிடம் புகார் கூறியிருந்தார்கள். எனவே இவர்களெல்லாம் இருந்தால் நாங்கள் எப்படி பணியாற்ற முடியும், தோல்விக்கான முதல் காரணமே இவர்கள்தான் இருந்தார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்ல, நடந்து முடிந்த செயற்குழு கூட்டத்தில் திமுகவினுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் கூட வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொன்னார். ஆட்சி நிர்வாகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கட்சியை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் என்று நினைத்தேன், ஆனால் நீங்கள் கட்சியை பார்க்கவில்லை என்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை கூறினார். தோல்விக்கான காரணமாக அதுவே அமைந்தது என்றும் அந்த குற்றச்சாட்டை கூறினார். இந்நிலையில் 110, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய 77 மாவட்ட செயலர்கள் 110 உயர்வார். உள்கட்சி தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். இந்த 5 ஆண்டுகள் என கணக்கிடப்பட்டால் 3 முறை என்றால் 15 ஆண்டுகள் மட்டுமே மாவட்ட செயலாளராக இருக்க முடியும் என்றும், அதே நேரத்தில் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாவட்ட செயலாளராக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை, அவர்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டு புதிய மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் வருகின்ற டிசம்பர் மாதம் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் 110 மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே திமுகவில் பணியாற்றி எங்களுக்கு நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக திமுகவில் உழைத்திருக்கிறோம். எனவே நாங்கள் எங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி விட்டு நீக்கினாலும் சரி, நாங்கள் சொல்பவர்களைத்தான் நீங்கள் மாவட்ட செயலராக நிர்வகிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் ஒரு பக்கம் திமுக தலைமையிடம் அணிவரும் நிலையில், அதே நேரம் திமுகவுடைய தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகாக தினந்தோறும் அறிவாலயம் கட்சி நிர்வாகிகளையும் மற்றும் நிர்வாக ரீதியாகவும் கட்சியை தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களும்
தனக்கு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு என மொத்தமாக 30% பேர், குறிப்பாக நாமக்கல், சேலம், ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதிகபட்சமாக 30% பேரை என்னுடைய ஆதரவாளராக நீங்கள் நியமிக்க வேண்டும் என்றும் திமுக தலைவரிடம் கோரித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, துணை முதலமைச்சர் திமுகவுடைய இளைஞரணி செயலக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஏற்கனவே திமுக தலைவரிடம் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைஞரணிக்கு கூடுதலாக வாய்ப்புகள் கேட்டேன். அப்போது மூத்த நிர்வாகிகள் முட்டுக்கட்டை போட்டு அதை நிறுத்தினார்கள். எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழலில் புதிய நிர்வாகிகளாக இளைஞரணியை சேர்ந்தவர்களுக்கும் கட்சியினுடைய இளைஞர்களுக்கும் அதிக அளவிற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அவரும் ஒரு பக்கம் திமுக தலைமையை நெருங்கி வருகிறார். இந்நிலையில் இந்த 3 பக்கமும் 3 திசைகளும் திமுக தலைமையை நோக்கி நெருங்கி வருவதன் காரணமாக அநேகமாக இந்த வாரத்தில் வர வேண்டிய திமுகவினுடைய 110 அமைப்பு ரீதியாக மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்க வேண்டிய அந்த அடிப்படையில் இன்னும் சில நாட்கள் கூடுதலாக ஆகலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தை திமுக தலைவரிடம் கொடுக்கிறார்கள். எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், எங்களுடைய அணிகளை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் தேர்தலுக்கு பிறகாக சிறப்பாக பணியாற்றும் கனிமொழி அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மேலும் திமுகவினுடைய இளைஞரணி செயலக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அடுத்த கட்டமாக கட்சியை நடத்துவார். அது மட்டுமல்லாமல் திமுகவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மிகுந்த குறைவாகத்தான் நிர்வாகிகளாக இருக்கிறார்களே, அவர்களுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை திமுக எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள், அது மட்டுமல்ல இளைஞரணியை சேர்ந்தவர்கள் என 3 பக்கமும் கடுமையான ஒரு அழுத்தத்தை திமுக தலைமையிடம் கொடுக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்த்த மாவட்ட செயலாளர் பட்டியல் என்பது இன்னும் சில நாட்கள், இன்னும் 15 நாட்கள் கூட ஆகலாம் என்று கூறப்படுகிறது. எனினும் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அமைக்கப்பட்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் வருகின்ற உள்கட்சி தேர்தல் அடுத்த கட்டமாக திமுக நடக்கிறது. இந்த உள்கட்சி தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் பொதுக்குழுவில் நிர்வாகிகளாக அறிவிக்கப்படுவார்கள். எனவே இத்தகைய அறிவிப்பு முடிந்த பிறகுதான் திமுக மறுகட்டமாக ஒரு மறுசீரமைப்பு நடவடிக்கையை முழுமையாக கொண்டு வரும். அதன் அடிப்படையிலே தற்போது இருக்கக்கூடிய சூழலில் திமுகவில் புதிய மாவட்ட செயலாளர்களுக்கு கடுமையான போட்டி நிலவி வருகிறது. நிச்சயமாக பாரி கார்த்திக், விவரங்களுக்கு நன்றி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.